மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்தியாவுடைய எடிசன்னு சொல்லப்பட்ட ஜிடி நாயுடு கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்டு, கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கலங்கல் ஒரு சின்ன கிராமம், இந்த கிராமத்தில் பிறந்து பள்ளிக்கூடம் பக்கமே பெருசாக ஒதுங்காதவர், படிக்காதவர். ஆனால் படிக்காத மேதைன்னு சொல்ல முடியாதவரை பள்ளிக்கூடம் பக்கம் போகாத மேதைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கண்டுபிடிப்புகள் உலக அரங்கையே வியக்க வைத்த கண்டுபிடிப்புகள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய படித்தார். எப்படி படித்தார்னா, ஸ்கூலுக்கு போய் படிக்கல. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஆர்வத்தோடு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு போய் தியரி படித்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் நம்ம ஒரு அடுத்த கட்ட நகர போகணுன்றதை தாண்டி பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்காமல், ஆனால் அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளில் உலகத்தையே நம்ம பக்கமாக திருப்பி, இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இப்போ ஏற்பட்ட கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லி அவரை பாராட்டுகிற விதமாக பல விஷயங்களை செய்து காட்டிய மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் இந்தியாவினுடைய எடிசன். இப்போ உலகமே எடிசனை பாராட்டுது. அவர் அதை கண்டுபிடிச்சார், இதை கண்டுபிடிச்சாருன்னு பயங்கரமாக இன்றைக்கி உலக வியந்து பார்க்குற எடிசனுக்கு நிகரான பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் தான் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த பச்சை தமிழன் ஜிடி நாயுடு. ஆக்சுவலாக இவருடைய வாழ்க்கையில் நிறைய மறைக்கப்பட்ட பக்கங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மறைக்கப்பட்ட பக்கங்களில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? இன்றைக்கி புத்தகம் படிக்கிறது குறைஞ்சி போச்சு. ரெண்டாவது, இன்றைக்கி வாழ்க்கை வரலாறு தேடி படிக்கிறது அதை விட ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ எல்லாம் ரீல்ஸ் மயமாகி போச்சு. முழுக்க முழுக்க பொய்யும் புரட்டும் பயங்கரமான விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வரலாற்று நிகழ்வுகளை படங்களாக திரைப்படங்களில் செல்லுலாயில் பதிவு பண்ணுறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நிறைய மறைக்கப்பட்ட வரலாறுகள் படங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நம்ம மாதவன், சாக்லேட் பாய் மாதவன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த சாக்லேட் பாய் மாதவன் இன்னைக்கு அப்படியே பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம் அவர்கிட்ட நடந்திருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, சரித்திரங்களில் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட பலருடைய வாழ்க்கை விவரங்களை படங்களாக கொண்டு செய்யும் போது அந்த இடத்துல மாதவன் இருக்கார். இப்போ ராக்கெட்ரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. நம்ம அந்த விஞ்ஞானியை நம்முடைய ரகசியங்களையெல்லாம் அவர் வேற நம்பி நாராயணன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வெளியில் போகுதுன்னு சொல்லி அவர் மீது பெரிய சிக்கல் இருக்கும்போது, அதை தாண்டி இல்லை இவர் எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் மேதை அப்படின்னு சொல்லி அவர் குறித்த ஒரு திரைப்படம். அதில் பார்த்திங்கன்னா, அந்த ராக்கெட்ரி படத்தில் அந்த சம்மந்தப்பட்ட நபராக நடிச்சிருப்பார் மாதவன். அது மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இப்போது ஜிடி நாயுடுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி என்னென்ன கண்டுபிடிப்புகள், அவர் யார், ஜிடி நாயுடு யார் என்பது இன்றைய தலைமுறைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் 80s 70s 80s 60s அந்த மாதிரி காலகட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு போனால் தெரியும். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வயதை தாண்டியவர்களாக இருப்பாங்க, 40 வயசு தாண்டி இருப்பாங்க. இப்போ 2K கிட்ஸ்க்கு ஜிடி நாயுடு பற்றி தெரியாது. அவர் செட்டிப்பாளையத்தில் கோயம்புத்தூர் செட்டிப்பாளையத்தில் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அதை போய் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? ஆனால் அந்த அருங்காட்சியகத்தை பார்ப்பதற்காக உலகின் பல நாடுகள்லேருந்து தினந்தோறும் நீங்கள் ஆண்டுதோறும் எடுத்து பார்த்துருக்கீங்க, லட்சக்கணக்கில் அங்கே பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ நம்ம போய் பார்ப்போமானா நம்ம பார்க்கறது இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அருமையை வெளிநாட்டுக்காரன் கற்றுக்கிட்டு நம்மக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். பேட்டன்ட் உரிமையே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு கிடைக்க வேண்டிய பல பேட்டன்ட் உரிமைகள் வெளிநாட்டுக்காரன் வச்சுருக்கான். ஆனால் இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் பல கண்டுபிடிப்புகளை நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு கொடுங்க, ராயல்ட்டி தரோம், எவ்வளோ வேணாலும் பணம் தரோன்னு சொல்லி நிறைய கண்டுபிடிப்புகள் கேட்டாங்க. இப்போ ரேசர், இன்றைக்கி நம்ம முகச்சவரம் பண்ணிக்கிறதுக்கு ரேசர் இருக்கு இல்லையா, அது அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கண்டுபிடிச்சிட்டார். அது அமெரிக்க நிறுவனம் கேட்கும்போது கூட இல்லை என்னுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் தாய்நாட்டுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்க மறுத்துட்டார். அது மாதிரி அவரை குறித்து பேசணும்னா நிறைய விஷயம் பேசலாம். முதல்ல மோட்டார் வாகனம், பஸ்ஸு, யுனைடெட் மோட்டார் சர்வீஸ்னு ஒரு பஸ் சர்வீஸை இயக்குனர். ஆக்சுவலாக அவருக்கு அந்த ஆர்வம் வந்ததே ஒரு சின்ன வயசில் ஒரு சோல்ஜர் பைக் ஓட்டிகிட்டு போகிறத பார்த்து அதுலேருந்து அவர் அதை அந்த பைக்கை வாங்கணும்னு போய் உழைச்சி சம்பாதிச்சு அந்த பைக்கை அந்த இங்கிலீஷ்காரங்கிட்ட வாங்கி அக்கா பிரித்து அந்த மெக்கானிசத்தை கற்றுக்கிட்டு திருப்பி சேர்த்து திருப்பி சேர்த்து அப்படி அதை கற்றுக்கொண்டு அவரே தயாரிக்க ஆரம்பித்தார். இப்படி தயாரிக்க ஆரம்பித்து அப்புறம் ஒரு பஸ் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாரு. அவருடைய சின்சியாரிட்டி பார்த்து ஒரு பஸ்ஸே அவர் கொடுத்துட்றாரு, நீ எடுத்து நடத்துன்னு சொல்லிட்டு. ஒரு பஸ்ஸாக ஆரம்பிச்சது, அப்புறம் பல பஸ்கள் மாறிச்சு. நீங்கள் கோயம்புத்தூரில் இந்த டைமுக்கு இந்த பஸ் வரும்னு சொல்லி நேர காட்டிகள்லாம் வைத்ததெல்லாம் அந்த காலகட்டம். அப்புறம் வெண்டிங் மிஷின், டிக்கெட் வெண்டிங் மிஷின், டிக்கெட் கிடைக்கும்
அது மிஷினில் போய் நீங்கள் காசு போட்டிங்கன்னா டிக்கெட் கிடைக்கும். அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளாக அந்த காலகட்டங்களிலே அவ்வளோ விஷயங்களை சரியாக நேர்த்தியாக மக்களுக்காக கொண்டு வந்து கொடுத்தவர் தான் ஜிடி நாயுடு. இவரை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ரெண்டாவது, இவர் யாருக்கு எதிராக போராடினார்? இப்போ நீங்கள் வந்து ஹிட்லரை சந்தித்த தமிழர்கள் வரிசையில் சண்பகராமனுக்கு அப்புறம் இவர் தான். சண்பகராமன் சந்தித்த அந்த ஹிட்லர், அந்த வரலாறு பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர். அதே போல் ஹிட்லரை சந்தித்த இன்னொரு தமிழர் யாருன்னா ஜிடி நாயுடு. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் பேசலாம். ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரில் வந்து மாதவனை நம்மளால் பார்க்கவே முடியல. சாக்லேட் பாயாக இருந்தவர் அப்படியே வந்து இன்னொரு வேற ஒரு டைமென்ஷனில் அவ்வளோ பிரமாதமான ஒரு ட்ரெய்லர். அது பேசுகிற அரசியல் இருக்குல்ல, வரி கட்டுற விஷயம் இருக்குல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியணும், நம்முடைய உழைப்பை வந்து அரசாங்கத்துக்கு வரியாக கட்டுறோம். நம்ம உழைக்கிறோம், அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அரசாங்கம் வரி போடுது, அதை நம்ம கட்டுறோம். அந்த வரியில உண்மையாக அரசாங்கத்துக்கு கட்டப்படுகிற வரி உண்மையிலே எல்லா மக்களுக்கும் போய் சேருதா, கரெக்டாக போய் இருக்குதா அது அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியல. இதில் ஏகப்பட்ட கேள்விகளை அன்னைக்கே அவர் கேட்டிருக்காரு. அது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை மிக துல்லியமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நடந்த பல விஷயங்களை தொகுத்து இந்த படம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் வருகிற 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதற்கான ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா கோயம்புத்தூர்ல இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூர் ஏன் வந்தேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்காக தான் வந்திருந்தேன் கோயம்புத்தூருக்கு. அந்த செட்டிப்பாளையத்தில் இருக்க அந்த ரேஸ் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவில் மாதவனே கார் ஓட்டி காமிச்சார் எல்லாருக்கும். அவர் பயன்படுத்தின அந்த வாகனங்கள் அணிவகுப்பு அங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அவர் முன்னாடி எப்படி வந்து ஒரு பழைய பஸ்ஸு, பழைய கார்கள், பழைய பென்ஸ் கார், அப்புறம் ஏராளமான வாகனங்களை, அந்த கால வாகனங்களை இன்றைக்கும் ஓட்டுகிற லெவலில், சும்மா ஏதோ அப்படியே பொம்மை மாதிரி வச்சிடலாமல் பயன்படுத்துகிற லெவலில் வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த கார்கள் அணிவகுப்பெல்லாம் அங்கே நடந்தது. அவ்வளோ பிரமாதமான ஒரு விஷயம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாதவனோடு சேர்ந்து துஷாரா விஜய் நடிச்சிருக்காங்க, சத்யராஜ் நடிச்சிருக்காரு, ஜெயராம் நடிச்சிருக்காரு, இன்னும் ஏராளமான நடிகர்கள் அதில் நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணகுமார் இவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். கிருஷ்ணகுமார் ராம்குமார் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். ஏற்கனவே இவர் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு ஜனரஞ்சகமான படம். பட் ஆனால் அதுலேருந்து மாறி இந்த படத்தை, அதுவும் சொல்ல வேண்டிய விஷயத்தை, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கதை தெரியணும், உலகத்துக்கே இந்த கதை தெரியணும். ஏன்னா நம்ம தமிழர்கள் என்பவர்கள் எவ்வளவு வீரமிக்கவர்கள் மட்டும் இல்லை, விவேகமானவர்கள், அறிவியலில் மிகச்சிறந்தவர்கள். அவர்களை எப்படி நம்ம கொண்டாட மறந்துட்டோம் அப்படின்றத மிக தெளிவாக இந்த படம் சொல்லும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற காலத்தில் நம்ம போற்ற மறந்த, வந்து பாராட்ட மறந்த பலரும் இன்றைக்கு சினிமாவில் செல்லுலாய்டில் பதிவுகளாக வந்து கொண்டாடுகிற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பல வாழ்க்கை வரலாற்று படங்கள் வரும்போது இந்த படமும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நான் ஏன் இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வரலாறு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆர்வமாக நான் அதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். 2007 அப்போ நானும் ஒரு வரலாற்று ஆவணப்படத்தை இயக்குனர் என்கிற முறையில் பசும்பொன் தேவர் வரலாறு அப்படின்னு சொல்லி அந்த படம், அது யாருன்னா நேதாஜியோடு இணைந்து இந்திய திருநாட்டினுடைய விடுதலைக்காக போராடின மதுரையைச் சேர்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வந்து தென்னாட்டினுடைய நேதாஜின்னு அழைக்கப்பட்டவர். இவருடைய வாழ்க்கை வரலாறை ஆவணப்படமாக இயக்குனர் என்கிற அந்த அடிப்படையில் எனக்கு இந்த வரலாற்று படங்கள் மீது பயங்கர ஆர்வம் ஜாஸ்தி. அந்த அடிப்படையில் மாதவனுடைய ஜிடி நாயுடு இந்த படம் வந்து ஒரு பெரிய மெகா பிளாக் பஸ்டராக மாறும், அதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக கோயம்புத்தூர் இருக்கிற மக்கள், கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் கண்டிப்பாக கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா இந்த அருங்காட்சியகத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஒரு உத்வேகம் வரும். நீங்கள் நிச்சயமாக இந்த படத்தில் என்னென்ன இருக்குன்றதை தாண்டி இந்த ஜிடி நாயுடு யார், என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ண இருந்தார், இவருடைய விஷயங்களில் நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்றது ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த படம் அதெல்லாம் சொல்லியிருக்கோன்னு நம்ம நம்பலாம். ட்ரெய்லர் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரை. எனவே படம் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.